ஹலோ கைஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், இது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 வெள்ளைப்பூடை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு உப்பு தூக்கலாகவே போடுங்க, அப்படின்னா காயில் உப்பு நல்லா பிடிக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்புல சேர்க்குறதுக்கு மிக்ஸி ஜாரில் இப்போ ஒரு வெங்காயம், 5 தக்காளி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ வதங்கிட்டு இருக்க முருங்கைக்காயில் வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட நான் இந்த மசாலாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம், அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ நம்ம குழம்பு அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வேகட்டும். நான் இந்த குழம்புக்கு இவ்வளோ அளவு புளி எடுத்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சக்கப்புறமா இந்த புளியை கரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றுக்கலாம். குழம்பு இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்து ஒரு 2 கொதி கொதித்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் புளியை மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கார சாரமான முருங்கைக்காய் குழம்பு தயாராகிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.